கணேஷ்குமார் தான் இருப்பாங்க. அது அவர் அன்புமணியின் தீவிர ஆதரவாளர். அவர் தான் தற்காலிகமாக இளைஞரணி செயலாளராக நியமிக்கலாம் என்று திட்டமிட்டிருந்தார், நீக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே தொடர்ந்து நிர்வாகிகளை நியமிச்சிட்டு இருந்தாரு. அப்போதெல்லாம் அன்புமணி கிட்ட இருந்து எந்த எதிர்வினையும் வரவில்லை. கவனிச்சிருக்கீங்களா? பாலு நீக்கனோட தான் பொதுக்குழு அறிவிப்பு வருது. ஏன் ஐயா கூப்பிட்டு ஐயா சமாதானம் பேசியவர்கள் மற்றும் குருமூர்த்தி போன்றோர் சொல்லி அறிவுரையின்படி நீங்கள் அவனை கவர்னருக்கு சொல்லுங்க, கூட்டணி இது பண்ணிட்டு வரேன், இல்லைன்னா கட்சியை ரெண்டா ஒன்றாலும் சரி, நான் ஒத்துக்க மாட்டேன்றதுல ஐயா தெளிவாக இருக்கிறார். சொன்ன உடனே அப்புறம் கூப்பிட்டு சொல்லிடுறாங்க, தம்பி திருப்பி கேச ஓப்பன் பண்ணுவாங்க, எதுக்கு கவர்னர் பண்ணணும். அவரும் அமைதியாக இருந்தார் என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் நாளை ஒருவேளை தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் என்று செல்ல வேண்டியிருந்தால் கட்சியின் அமைப்பு விதிகளின்படி உண்மையான அதிகாரம் யாருக்கு என்பதை வழக்கறிஞர்களோடும் சில நீதிபதிகளோடும் சின்ன ஐயா விவாதித்துக் கொண்டிருந்தார். சின்ன ஐயாவுக்கே வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள்லாம் தெரியுமா? யார் கூட்டு போகிறது? ஓ இப்போ நீ இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கியா, உனக்கு பதவி இருக்கும் தானே இந்த வேலையை பார்க்குற, கிளம்பு, சமூக நீதியில் நான் பார்த்துக்கிறேன் போங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் மொத்தமாக போச்சு. இன்னொன்று பாலனன் தானே இதுக்காக இவ்வளோ வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. லியோ தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியின் முகமாக அறியப்பட்டவர்களில் அண்ணன் திரு பாலு அவர்கள் முக்கியம். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் எல்லா வழக்கறிஞர்களையும் சமூக நீதி பேரவையின் தலைவர் என்ற முறையில் பாலு தான் கொடுப்பாரு. உச்சநீதிமன்றம் வரை சென்று நெடுஞ்சாலைகளில் இந்த மதுக்கூடங்கள் மற்றும் மது கடைகளை மூடுவதெல்லாம் பாலுவோட பங்களிப்பு மிக பெரிது. நிறைய பொதுநல வழக்குகளை தொடுத்திருக்கிறாரு.